எடுங்க. Good evening, boss. Okay. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கான்செப்ட் எல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ ப்ராப்ளம் பிடிஎஃப் ஒன்று சென்ட் பண்ணிருக்கேன்ல, அதை டிஸ்கஸ் பண்ணலாம். சிம்பிள் தான், மேக்ஸிமம் கவர் ஆகும். சில ப்ராப்ளம்ல நம்ம நியூவா சில கான்செப்ட் லேர்ன் பண்ணணும். ஸோ பார்த்துட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள். The value of x for which the matrix product. Two matrices இருக்குல்ல, 2, 0, 7 and etc. minus x, 0, x and etc. equals an identity matrix. The product is an identity. நான் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் எடுத்திருக்கேன்ல, என்ன ரீசன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட தானே கம்பேர் பண்ண போறோம். x ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இஸ் 1. ஏன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ப்ராடக்ட் 1. 2 into minus x minus 2x plus 0 into 0 0 plus 7x 7 into x 7x equal to 1. 5x equal to 1, x equal to 1 by 5. ஆக்சுவலா நான் இதோட ஸ்கிரீன்ஷாட்லாம் சென்ட் பண்றேன்ப்பா. நீ எதுவும் காப்பி பண்ண வேண்டாம், ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளு. Second one, A and B are square matrices such that A square equal to A and B square equal to B and A comma B commute. A comma B commute na they satisfies commutative property. That is AB equal to BA. It is given. Okay. Then option A, B, C. Which one is true? Option A, B, C எல்லாம் பார்த்தீங்கன்னா AB ஸ்கொயர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். AB ஸ்கொயர். ஸோ நம்ம AB ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுல இருந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ற, கவனிப்பா. ஒரு சின்ன கொஸ்டின், இப்போ கேட்கிற கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் சம்பந்தம் இல்லை, பட் நீ படிச்சிருக்கியான்னு பார்க்கலாம். A ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏனா என்ன மீனிங்? அது ஒரு டெஃபினேஷன். அது A ஸ்கொயர் ஈக்குவல் டு A. Sir, A is identity matrix. No. ஒரு டெஃபினேஷன் பார்த்தோம். A ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏனா அது ஒரு மேட்ரிக்ஸோட டெஃபினேஷன். லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். A ஸ்கொயர் ஈக்குவல் டு A. A square equal to என்ன மீனிங் பா? ஐடெம்போட்டன்ட் மேட்ரிக்ஸ். வெரி குட். ஐடெம்போட்டன்ட் மேட்ரிக்ஸ் ஓட டெஃபினிஷன் பா. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம எழுதிருந்தோம், பாருங்க தெரியும். ஐடெம்போட்டன்ட் மேட்ரிக்ஸ் தான் A ஸ்கொயர் ஈக்குவல் டு A. ஸோ அவன் A ஸ்கொயர் ஈக்குவல் டு A கொடுக்காம இந்த கொஸ்டினுக்கு AB ஆர் ஐடெம்போட்டன்ட் மேட்ரிக்ஸ், A and B ஆர் ஐடெம்போட்டன்ட் மேட்ரிக்ஸ் அண்ட் AB கம்யூட் அப்படின்னா நீ தான் அசியூம் பண்ணணும். A ஸ்கொயர் ஈக்குவல் டு A, B ஸ்கொயர் ஈக்குவல் டு B. இப்போ AB the whole square நம்ம எவாலுவேட் பண்ணலாம். AB the whole square is AB into AB. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அசோசியேட்டிவ். ஸோ பிராக்கெட்ஸ் நீ எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். A into BA into B ன்னு அசியூம் பண்ணிட்டு BA equal to AB. ஸோ A into AB into B. Again matrix multiplication is associative. ஸோ இந்த பிராக்கெட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு A and A கம்பைன் பண்ணிக்கோ, B and B கம்பைன் பண்ணிக்கோ. A into A, A square. B into B, B square. But given A square is A, B square is B. A square A, B square B. AB. AB the whole square equal to AB. Option B. இங்க AB also idempotent. AB யும் idempotent இருப்பாரு. ஏன்னா AB the whole square equal to AB இல்ல. So A and B are idempotent matrix. AB commute. Then AB, the product AB also idempotent. AB square equal to AB.
definitions important about. Third one வந்து simple. Direct answer பண்ணலாம். A and B are symmetric matrices of order n. Then A and B are symmetric. Among the four options எது ட்ரூவா இருக்கும் நீயே சொல்லலாம். A plus B, AB சிமெட்ரிக்னா A plus B skew சிமெட்ரிக்கா இருக்குமா, சிமெட்ரிக்கா இருக்குமா, diagonal மேட்ரிக்ஸா இருக்குமா, ஜீரோ மேட்ரிக்ஸா இருக்குமா? ஃபர்ஸ்ட் ராங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நெக்லெக்ட் பண்ணு. டயகனலா இருக்க சான்ஸே இல்லை. ரெண்டு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணா எப்படி டயகனல் மேட்ரிக்ஸ் வரும்? ஸோ டயகனலுக்கு சான்ஸ் இல்லை, ஜீரோ வரவும் சான்ஸ் இல்லை. ஆப்ஷன் சி டிக்கு நோ வே. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஆர் பி. அப்போ எது ஆன்சர் இருக்கும் சார்? சிமெட்ரிக்கா தான் சார். சிமெட்ரிக்கா தான் இருக்கும். நீ இந்த மாதிரி கேசஸ்க்கு சும்மா ரஃபா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கணும். கிவன் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி செகண்ட் ஆர்டர் பெஸ்ட். A equal to 6, 8, 8, 9. இது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். B is 1, 2, 2, 3. இதுவும் ஒரு சிமெட்ரிக். ஏன்னா இதோட டிரான்ஸ்போஸ் வந்து அதுக்கு ஈக்குவல். A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A. இந்த ரெண்டு எலமெண்ட் சேமா இருக்கணும்ப்பா. இந்த ரெண்டு எலமெண்ட் சேமா இருந்தா B சிமெட்ரிக். A பிளஸ் B பாரு, அதுவும் சிமெட்ரிக்கா தான் இருக்கும். 6 பிளஸ் 1 7, 8 பிளஸ் 2 10, 8 பிளஸ் 2 10, 9 பிளஸ் 3 11. இதுவும் சிமெட்ரிக் தானே. இந்த மாதிரி நீயா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 4. நல்ல கவனி. ஒவ்வொரு ப்ராப்ளமும் இங்க நல்ல கவனி. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்றது எல்லாமே எப்படின்னாப்பா, கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் எப்படி திரும்ப வரும்? நீ ஒரு 100 கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணன்னு வச்சுக்கோ. மேட்ரிக்ஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மேட்ரிக்ஸ்ல ஒரு 100 கொஸ்டின்ஸ் நீ ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அவங்க திரும்ப கேட்கறதும் இதே பேட்டர்ன்ல தான் கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளமும் ஒரு கான்செப்டா தான் நீ பார்க்கணும். அந்த பேட்டர்ன்ல தான் வரும். சில கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் நம்ம ஆன்சர் கொஸ்டின் ரீட் பண்ணோடனே ஆன்சர் கெஸ் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு சம் பண்ணிருக்கோம், இதுக்கு இதான் ஆன்சர். அந்த மாதிரி வெரைட்டிஸும் நிறைய வரும். அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இது. Fourth one. If the matrix A equal to 2, 1, minus 4, minus 2, then the sum of the series I plus 2A plus 3A square plus etc. up to infinity. இந்த sum என்னன்னு கேட்கிறோம். 2 waysல இதை நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வே, இந்த சீரீஸ்க்கு ஒரு நேம் இருக்கு. 11th ஸ்டாண்டர்ட்ல பார்த்திருக்கோம். What is 1 plus 2x plus 3x square plus 4x cube plus 5x cube, 4x cube plus 5x power 4 and etc. HP கிடையாது. 1, 2, 3 எல்லாம் எதுல இருக்கு? 1, 2, 3னா அந்த சீரியஸ்க்கு என்ன பேரு? 1, 2, 3, 4 etc. 1, 2, 3, 4, 5 etc. அதுக்கு என்ன நேம்னா AP. AP. 1A A square A cube இருந்தா GP. ஸோ இது AGP. நம்ம 11th ஸ்டாண்டர்ட் சீக்வன்சஸ் அண்ட் சீரீஸ்ல AGPன்னு ஒரு சீரீஸ் பார்த்திருக்கோம். இது இன்ஃபைனைட் AGP, சம் ஆஃப் இன்ஃபைனைட் AGP. இதுக்கு பர்டிகுலரா ஒரு ஃபார்முலா பார்த்திருக்கோம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். பட் இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். இந்த சம் எப்படி நம்ம பண்ணலாம்? இதெல்லாம் நீ எவால்வேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் A இருக்கு, A ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணி பாரு. A square is A into A. 2, 1 minus 4 minus 2. Again 2, 1 minus 4 minus 2. Product என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். 0. நல். நல் மேட்ரிக்ஸ் தான் வரும். ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணி பாருங்க, எல்லாமே ஜீரோஸ் ஆயிரும். ஸோ A square equal to null matrix. A square null. A square 0னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு என்னப்பா பேரு? அது ஒரு டெஃபினேஷனா பார்த்தோம். A square equal to 0. சும்மா கேட்கிறேன், மேபி இது ஒரு கொஸ்டின் அப்புறம் இருக்கும். A square nullனு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன நேம்? கான்செப்ட்லாம் படிச்சுட்டு வாங்கன்னு தானே. நோ, நீங்க கொஞ்சம் படிச்சுட்டு வந்தாதான் பெட்டரா இருக்கும், ஈஸியா இருக்கும். நீ என்ன நேம் சொல்லு?
A square nullனா A cube also null, A power 4 null, etc. up to any integral power of A null தான் வரும். அப்போ இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே ஜீரோ ஆயிரும், ஏன்னா எல்லாமே நல் மேட்ரிக்ஸ் தானே. ஸோ I plus 2A ஆன்சர் I plus 2A, ரெஸ்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் வந்து ஜீரோ. I plus 2A எவால்வேட் பண்ணிருப்பேன் இல்ல, I is 1001, 2A, A 2ல மல்டிப்ளை பண்ணு, 4 2 -8 -2 ஆட் பண்ணி ஆன்சர் எழுதிரு. பட் A ஸ்கொயர் நல்னா என்ன மீனிங் சொல்லணும். லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த ஒரு டெஃபினிஷன். nilpotent matrix of index 2. nilpotent matrix னு பேர் இருக்கு. nilpotent matrix of index 2 ஞாபகம் வச்சுக்கோ. A power k 0 னா nilpotent. நான் இது ஆர்டரா ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்றேன் குரூப்ல. நீ கொஸ்டின்ஸை மட்டும் பார்த்துட்டே வா, ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, எழுதிட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆகும். எகைன் நீ ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த கான்செப்டை பார்த்துட்டு திரும்ப இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணுங்க, ஒர்க் பண்ணி பாரு இந்த ஸ்கிரீன்ஷாட்டோட ஹெல்ப்ல. அப்பதான் மறக்காது, இல்லாட்டி மறந்துடும். கொஸ்டின் நம்பர் 5. 3A given. 3A given na A is 1/3. A is 1/3 of 1 2 2 2 1 minus 2 x 2 y. And A transpose A is equal to A transpose equal to y. என்ன definition அது? A transpose equal to A transpose A equal to I na என்ன meaning? ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். வெரி குட். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னும் கொடுக்கலாம் இந்த டெஃபினேஷன் கொடுக்காம. If A is orthogonal, then the value of xy is equal to value of xy. இப்போ ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்றோம், ப்ராடக்ட் வந்து ஐடென்டிட்டிக்கு ஈக்குவல். அப்ப என்ன பண்ணலாம், என்ன மீனிங்னா ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் வச்சுக்கோ. R1 R2 R1 R2 ஆர்த்தோகனலா இருக்கும். ஏன்னா இதோட டிரான்ஸ்போஸை தானே மல்டிப்ளை பண்ணி ஐடென்டிட்டியோட கம்பேர் பண்ற. இங்க R1 இந்த டிரான்ஸ்போஸ் பண்றப்போ இது C2 R1 C2 R1 C2 மல்டிப்ளை பண்ணா A12 எலிமெண்ட். ஐடென்டிட்டியில A12 எலிமெண்ட் 0 இல்ல. R1 R2 ஆர்த்தோகனலா இருக்கும். ஆர்த்தோகனல்னா சம் ஆஃப் த ப்ராடக்ட் 0. R2 R3 ஆர்த்தோகனல், R1 R3 ஆர்த்தோகனல், இதெல்லாம் ஆர்த்தோகனலா தான் இருக்கும். சோ R1 R3 0வா இருக்கும், R2 R3 ஆல்சோ 0. இந்த ப்ராடக்ட்லாம் 0வா தான் இருக்கும். சம் ஆஃப் த ப்ராடக்ட் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ். இப்போ R1 R3 கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணி 0வோட ஈக்குவேட் பண்ணலாம். இல்லாட்டி டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ண எல்லாம் ஒன்று தான். என்ன ஒரு சொல்லு பார்க்கலாம். R1 R3 0னா 1 into x x, 2 into 2 4, 2 into y 2y equal to 0. X plus 4 plus 2y equal to 0. R2 R3 0 என்ன மீனிங்? 2x plus 2 minus 2y equal to 0. இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி xy ஃபைண்ட் அவுட் பண்ண. xy ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ப்ராடக்ட் xy என்னன்னு சொல்லு ஆட் பண்ண x ஃபைண்ட் அவுட் பண்ணு. 3x plus 6 equal to 0. 3x plus 6 is 0. X equal to minus 2. X minus 2 na 2 plus 2y equal to 0. Y equal to minus 1. So the product xy equal to 2. இல்லாட்டி டிரான்ஸ்போஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஐடென்டிட்டியோட கம்பேர் பண்ண. நான் டைரக்டா எழுதியிருக்கேன். டிரான்ஸ்போஸ் ஆர்த்தோகனல் மீன்ஸ் R1 R2 R2 R3 R1 R3 orthogonal, or C1 C2 C2 C3 C1 C3 orthogonal. Okay, இதே பேட்டர்ன் தான் இந்த 6th சம். ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, A ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு.
another matrix A inverse also given. A inverse 1 by 10 into 422 minus 5 0 alpha 1 minus 2 1. A 1 minus 1 1 2 1 minus 3 1 1 1. A and A inverse are given. Alpha equal to A inverse கொடுத்தா என்ன கண்டிஷன் அப்ளை பண்ணணும்? A and A inverse கொடுத்துட்டா ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். என்ன கண்டிஷன் அப்ளை பண்ணலாம்? சேம் ப்ராடக்ட் வந்து ஐடென்டிட்டி பா. A and A inverse ஓட ப்ராடக்ட் ஐடென்டிட்டி. அப்ப ஆல்பா இன்வால்வ் ஆகுற மாதிரி நீ ப்ராடக்ட் எடு. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரும். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த ப்ராடக்ட்ல ஏல R1னும் A இன்வர்ஸ்ல C3 R1 C3 எடுத்தீங்கன்னா ஆல்பா இன்வால்வ் ஆகும். ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், ஏன்னா தேர்ட் காலம் தானே ஆல்பா இருக்கு. R1 C3 ப்ராடக்ட் வந்து 0, ஏன்னா ப்ராடக்ட் வந்து ஐடென்டிட்டில A13 0 தானே. ஐடென்டிட்டில ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் எலிமெண்ட் 0. ஸோ R1 C3 0. 1 into 2 minus 1 into alpha 1 into 1 equal to 0. Alpha equal to 3. Product identity same direct ஆவும் பண்ணலாம், கொஞ்சம் lengthy ஆயிரும். Seventh one direct question. Choose the correct answer. Every scalar matrix is an identity. Scalar matrix எல்லாம் identity. No. Identity தான் 1 1 1 தான் இருக்கணும். But scalar matrix same ஆ இருக்கணும். Not every identity scalar matrix is an identity. Okay. So next, every identity matrix is a scalar matrix. Every identity is scalar. Correct தான். இது ரிசல்ட்டா நம்ம டெஃபினேஷன்ல பார்த்துட்டு இருக்கோம். சேமா இருந்தா ஸ்கேலார், ஐடென்டிட்டிலையும் சேமா தானே இருக்கும். ரிமைனிங் ஆர் 0. So the identity, the scalar must சொல்லலாம். So second option B. Every identity matrix is scalar. Next, 8th one. Superana question. 8th one நல்ல கான்செப்ட் கம்மி. ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்கான். இந்த ஈக்குவேஷன் A into y plus z equal to x, B into z plus x equal to y, C into x plus y equal to z. ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு have non-trivial solution. Then the value of the expression 1 by 1 plus A, 1 by 1 plus B, 1 by 1 plus C, plus 1 by 1 plus C. The system of equations have non-trivial solution. It's a given condition. First, a given system, homogeneous system or non-homogeneous system. Constant term இருந்தா non-homogeneous. Constant இல்ல, வெறும் variable terms மட்டும் இருந்தா homogeneous. இதுல கான்ஸ்டன்ட் டேர்ம் செப்பரேட்டா இல்ல. ஆக்சுவலா இதுக்கு என்ன மீனிங்னா, இதை மல்டிப்ளை பண்ணி எல்லாம் சேம் சைட் கொண்டு போயிடும். எக்ஸ் மைனஸ் ஏஒய் மைனஸ் ஏஇசட் ஈக்குவல் டு 0, மைனஸ் பிஎக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் பிஇசட் ஈக்குவல் டு 0, மைனஸ் சிஎக்ஸ் மைனஸ் சிஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 0. இதுதான் கிவன் 3 ஈக்குவேஷன். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதியிருக்கேன். வேரியபிள்லாம் ஒரு சைடு. பாரு, இந்த 3 ஈக்குவேஷன்ஸ்ல கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் செப்பரேட்டா இல்ல, வெறும் வேரியபிள் டேர்ம்ஸ் தான் இருக்கு. இது ஹோமோஜினியஸ் சிஸ்டம். நம்ம கான்செப்ட் டிஸ்கஸ் பண்றப்போ ஹோமோஜினியஸ் சிஸ்டம் ஆர் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட். ஹோமோஜினியஸ் சிஸ்டம் எப்பவுமே கன்சிஸ்டன்டா தான் இருக்கும். கன்சிஸ்டன்ட்ல 2 வெரைட்டி, யூனிக் இல்லாட்டி மெனி. யூனிக் சொல்யூஷன் ஆர் மெனி சொல்யூஷன்.
யூனிக்னா ட்ரிவியல், மெனினா நான் ட்ரிவியல். இப்போ இவன் என்ன கொடுத்துருக்கான், the system has நான் ட்ரிவியல் சொல்யூஷன். நான் ட்ரிவியல்னா மெனி. மெனி சொல்யூஷன்ஸ்க்கு நம்ம என்ன கண்டிஷன் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் have நான் ட்ரிவியல் சொல்யூஷன். அதுக்கு என்ன கண்டிஷன் பார்த்தோம்னு தெரியும். நீங்க சொன்னாதப்பா நான் செய்வேன். ஏன்னா கான்செப்ட் டீச் பண்ணிருக்கோம், நீ பார்த்து சொல்லணும். யூனிக்கு என்ன டெஃபினேஷன் பார்த்தோம்? யூனிக்னா டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0. வெரி குட். மெனினா டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு 0. நான் ட்ரிவியல்னா மெனி. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு 0. So the condition is determinant A equal to 0. And the coefficient for the determinant 0. Coefficient எடுத்துக்கோ. 1 minus A minus A minus B 1 minus B minus C minus C Z. Sorry, 1 Z 1 equal to 0. இப்போ இந்த determinant expand பண்ணி இதை கொண்டு வரணும். அப்ப நீ என்ன தெரியுமா பண்ணணும்? இப்ப நல்லா கவனி, இது நல்ல ப்ராப்ளம். இது இந்த கான்செப்ட் இம்பார்ட்டன்ட். இந்த சம் வருதோ இல்லையோ, இந்த ஐடியா இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த டிட்டர்மினன்ட் 0ன்னு சொல்லியிருக்கான். இந்த டிட்டர்மினன்ட்ல இருந்து இந்த எக்ஸ்பிரஷன் நீ கொண்டு வரணும். அப்ப இந்த எக்ஸ்பிரஷன்ல என்னென்ன டேர்ம்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு பாரு. 1 பிளஸ் ஏ 1 பிளஸ் பி 1 பிளஸ் சி எல்லாம் இருக்கு. அப்ப நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் பார்த்திருக்கோம். இதுல ஒரு சின்ன ஆப்ரேஷன் நம்ம அப்ளை பண்ணோம்னா 1 பிளஸ் ஏ வரும். இங்க என்ன பண்ணா 1 பிளஸ் ஏ வரும். கிவன் டிட்டர்மினன்ட்ல ஒரு சின்ன ஆப்ரேஷன் நம்ம அப்ளை பண்ணோம்னா 1 பிளஸ் ஏக்கு பாசிபிலிட்டி இருக்கு. என்ன பண்ணும்? வெரி குட். நல்ல கவனி. இல்ல காலம்லயும் பண்ணலாம். 1 இருக்கு, மைனஸ் ஏ இருக்கா, 1 மைனஸ் ஏ, இதை ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணன்னு வச்சுக்கோயேன். 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 1 பிளஸ் ஏ வர சான்ஸ் இருக்கு. ஸோ காலம் வைஸோ இல்ல ரோ வைஸோ சப்ராக்ட் பண்ணோம்னா அந்த ஃபேக்டர்லாம் வர சான்ஸ் இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், C3 tends to, sorry, C2 tends to C2 minus C1, C3 tends to C3 minus C1. இந்த ரெண்டு ஆப்ரேஷன் பண்றேன். இதை நம்ம ப்ராப்பர்ட்டி 6 பார்த்திருக்கோம் புக்ல. C1ல எந்த சேஞ்சஸும் இல்லை. C1 அப்படியே வச்சுக்கோ. 1 மைனஸ் பி மைனஸ் சி, C2 மைனஸ் C1, minus A minus 1, minus of A plus 1. 1 minus of minus plus 1 plus B. Minus C plus C 0. Again, C3 tends to C3 minus C1. Minus A minus 1, minus of A plus 1. Minus B plus B 0. 1 minus of minus plus 1 plus C. இப்போ 1 plus A term இருக்கு, 1 plus B இருக்கு, 1 plus C இன்வால்வ் ஆயிருக்கு. பட் எனக்கு 1 plus A வேணாம். ரெசிப்ரோக்கல் ஆஃப் 1 plus A வேணும். 1 by 1 plus A. அப்ப என்ன பண்ணலாம்? R1 A plus 1 டிவைட் பண்ணலாமா? வெரி குட். R1ல இருந்து A plus 1 காமனா எடுக்கலாம். டிவைட் பண்ணலாம் ஆர் காமன், எல்லாம் சேம் தான். ஸோ டேக்கிங் A plus 1 or 1 plus A, 1 plus B, 1 plus C common from R1, R2, R3. காமன் எடுத்தேன்னு வச்சுக்கோயேன். R1ல A plus 1 காமன் எடுத்துரு. காமன் எடுக்கிறேன்னா அந்த ஃபேக்டரை டிவைட் பண்ணணும். 1 by A plus 1, minus 1, minus 1. R2ல இருந்து 1 plus B காமன் எடு. Minus B by 1 plus B, 1, 0. R3ல இருந்து 1 plus C காமன் எடு. Minus C by 1 plus C, 0, 1, equal to 0. So A plus 1, B plus 1, C plus 1. Okay. இப்போ இந்த 3 factors இங்க போய் டிவைட் பண்ணிடு. 0 by any number is 0. இதெல்லாம் 0 ஆயிரும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணினா ஆன்சர் வரும். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்றேன் along C1.
first element 1 by a plus 1, a plus 1 or 1 plus a into இது இருக்க ரோ காலம் விட்டுறேன் 1 minus 0, so into 1, so அதை நான் எழுதல விட்டுறேன். இதுக்கு சைனை சேஞ்ச் பண்ணணும், மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் பிளஸ் b by 1 plus b into இது இருக்க ரோ காலம் விட்டுற -1 minus 0 -1 into -1 அந்த மைனஸ் இங்க மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். minus of c by 1 plus c into இது இருக்க ரோ காலம் விட்டுற 0 plus 1, so into 1 விட்டுறலாம் equal to 0. இப்போ இந்த டேர்ம்ல இருந்து இந்த டேர்ம் எப்படி கொண்டு வரலாம்? ஃபர்ஸ்ட் ஒன் ஓகே, 1 by 1 plus a 1 by 1 plus a ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துருச்சு. அடுத்து நம்மளுக்கு 1 by 1 plus b வேணும், பிளஸ் 1 by 1 plus b. ஆனா அங்க மைனஸ் b by 1 plus b இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இப்போ அந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து இந்த எக்ஸ்பிரஷனை எப்படி அரைவ் பண்ணும்? அதுதான் டெக்னிக். நல்லா கவனி. நியூமரேட்டர் மைனஸ் b, டினாமினேட்டர் 1 plus b. மைனஸ் b ஐயும் 1 plus b ஐயும் ஆட் பண்ணா என்ன வரும்? மைனஸ் b பிளஸ் 1 plus b 1 வருமா? பிளஸ் 1 வரும். இங்க பிளஸ் 1 தானே இருக்கு. சோ இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் நியூமரேட்டரோட ஆட் பண்ணா வரும். அப்படி ஆட் பண்ணோம்னா ஒரு 1 ஆட் பண்ண 1 by 1 plus a இது அப்படியே வச்சுக்கோ. மைனஸ் b by 1 plus b plus 1. அதே மாதிரி இங்கேயும் ஒரு 1 ஆட் பண்ண மைனஸ் a by 1 plus c plus 1 ஈக்குவல் டு நம்ம இங்க 1 plus 1 ஆட் பண்ணிருக்கோமா, ஒரு 2 ரெண்டு சைடும் ஆட் பண்றோம். ஆக்சுவலா ரெண்டு சைடும் ஒரு 2 ஆட் பண்றோம் சார். அந்த எஸ்பா சார் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போதே வந்து இந்த மைனஸ் b by 1 plus b into minus 1 plus வரும். இல்லையே, உனக்கு காலம்க்கு சைன் என்ன? பிளஸ் மைனஸ் பிளஸ். ஓகே, இப்ப எல்சிஎம் என்ன? இந்த டேர்ம் வந்துரும் பாரு, 1 by 1 plus a. இதை ஆட் பண்ணேன்னா bb கேன்சல் ஆயிரும், பிளஸ் 1 by 1 plus b பிளஸ் c மைனஸ் a கேன்சல் ஆயிரும், 1 by 1 plus ஈக்குவல் டு 2. சூப்பரான சம். இது அட்வான்ஸ்ல கேட்ட கொஸ்டின் பாவம். இந்த ஐடியா இம்பார்ட்டன்ட். ஒரு டிட்டர்மினன்ட்டா எப்படி, இப்போ நம்மளுக்கு என்ன ஃபேக்டர் வேணும், என்ன எக்ஸ்பிரஷன் வேணுமோ அந்த எக்ஸ்பிரஷனை எதனா பண்ணி இங்க கொண்டு வந்துட்டு எக்ஸ்பாண்ட். ஓகேவா? Okay, 9th one, simple. The number of values of x. The number of values of x for which the matrix is singular. ஒரு matrix singular னா என்ன மீனிங்? singular க்கு என்ன definition போடுறோம்? Determinant zeros. Determinant value 0. Very good. So அந்த matrix ஓட determinant எடுத்துக்கோ. Determinant of given matrix 3 minus x 2 2 2 4 minus x 1 minus 2 minus 4 minus 1 minus x equal to 0. இப்ப என்ன கேக்குறான்னா, the number of values of x, x க்கு எத்தனை வேல்யூஸ் வரும் கேக்குறான். நல்லா கவனிப்பா. ஒரு டிட்டர்மினன்ட் பாலினாமியல் டேர்ம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. லீடிங் டயகனலோட டிகிரி ஆட் பண்ணிப்பா. லீடிங் டயகனல் டிகிரி 3 minus x linear power 1 1 plus 1 plus 1 1 plus 1 plus 1 3. So this is a polynomial of degree 3, cubic polynomial. Cubic polynomial na எத்தனை ரூட்ஸ் வரும்? x க்கு எத்தனை வேல்யூஸ் வரும்? 3. cubic na 3. ஓகே, இவ என்ன क्वेश्चन கேட்டிருக்கானா, the values of x ன்னு தான் கேட்டிருக்கான், ரூட்ஸ் கேட்கல. values of x கவனி. மேபி அந்த ரூட்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ரூட்ஸ் வந்து 1 1 2 roots 1 1 2 na நம்ம டோட்டலா 3 roots, 1 root is repeating.
பட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் வரப்போ டூன்னு தான் சொல்லுவோம். ரெண்டு இது ரிப்பீட் ஆனா அதை ஒன்னா தான் கன்சிடர் பண்ணும். அப்போ நீ லீடிங் டயகனலோட டிகிரியை வச்சுட்டு கெஸ் பண்ணிட முடியாது. இங்க லீடிங் டயகனல் டிகிரி 3, ஸோ 3 ரூட்ஸ் இதுக்கு இருக்கும். பட் அந்த ரூட்ஸ் ரிப்பீட் ஆகுதா இல்லையான்னு எப்படி நம்மளுக்கு தெரியும்? ஸோ என்ன பண்ற, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாரு. இதை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு முன்னாடி இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். ஏன்னா கியூபிக் சால்வ் பண்றது கொஞ்சம் கஷ்டம், குவாட்ராட்டிக்னா ஈஸியா சால்வ் பண்ணுவோம். ஸோ இதை நான் எதுவும் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டு காமன் எடுத்துட்டு பண்ண முடியுமான்னு பாக்குறேன். இங்க +2 இருக்கு, -2 இருக்கு, +4 -4, 1 -1. அப்ப என்ன பண்ணலாம்? R2 tends to R2 plus R3 ஆட் பண்ணிக்கலாம். -2 -2 0, 4 4 cancel, -x -x, -2 -4 -1 -x equal to 0. Singular, so determinant value 0. இப்போ R2 ல காமன் என்ன இருக்கு? R2 ல காமன் ஃபேக்டர் -x, அதை காமன் எடுத்துறேன். -x ஒரு ரோல காமன் எடுத்தா அவுட் சைடு எடுத்துடலாம். 3 - x 2 2, 0 1 1, -2 -4 -1 -x equal to 0. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணு. வேணும்னா இன்னொன்னும் பண்ணலாம். இதை சப்ராக்ட் பண்ணிட்டு இதை 0 பண்ணிட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். பட் அது ஒன்றும் பெரிய ஹார்ட் இல்லை. இதை எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும் பாரு. -x into 3 - x, இது இருக்க ரோ காலம் மீட்டர், -1 -x +4, 0 விட்டுடலாம், -2 into 2 - 2, 2 - 2 0 equal to 0. -x into 3 - x into -x +3, இது 0 விட்டுரு, equal to 0. 3 - x or -x +3 both are same. இது 0 ஈக்குவேட் பண்ணினா x 0, இந்த ஃபேக்டருக்கு 3, இந்த ஃபேக்டருக்கும் 3. ஸோ 3 வந்து ரிப்பீட் ஆகுது பாரு. ஸோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் x என்ன? டோட்டலா 3 root, but 1 root is repeating. So number of values of x equal to 2 தான். டோட்டலா 2 values தான், 0 and 3, 0 and 3. ஓகே, ஒரு இன்னொரு ரிசல்ட் ஒன்று சொல்றேன், கவனிப்பா, இம்பார்ட்டன்ட், நல்ல கவனி, இம்பார்ட்டன்ட் இந்த ரிசல்ட். இப்ப அந்த டிட்டர்மினன்ட்ல போய் x எல்லாம் 0ன்னு போட்டு பாரு, என்ன x 0, 3 2 2, 2 4 1, -2 -4 -1. இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன? இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0. என்ன ரீசன்னா R2 R3 ப்ரொபோர்ஷனல், 2 rows ஐடென்டிக்கல் ஆர் ப்ரொபோர்ஷனல். காமன் எடுத்துட்டேன்னா ஐடென்டிக்கல், நெகட்டிவ் எடுத்துட்டேன்னா ஐடென்டிக்கல். 2 rows ஐடென்டிக்கலா வருதா? ஓகே, இப்ப 3 போட்டு பாரு, x equal to 3. 3 - 3 0, 2 2, x 3, 2 1 1, -2 -4, -1 -3 -4. இப்போ இதுல இதோட வேல்யூ என்னது? 0 தான். இங்க பாரு, C2 C3 ஐடென்டிக்கலா இருக்கு. ரூட்ஸ்னா அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும் தானே, ரூட்ஸ்னா அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ 0 and 3 are the roots. ஓகே,
Question number 10. சூப்பரான கான்செப்ட், நல்ல கொஸ்டின். 10. If A equal to 1 0 1 1, then A power n equal to A power n question. Option A 2 power n minus 1 into A minus n minus 1 into I. Option B வந்து plus, sorry, NA minus of n minus 1 into Y. Option C 2 power n minus 1 into A plus n minus 1 into Y. Option D NA plus n minus 1 into Y. நல்லா கவனிப்பா, இந்த கான்செப்ட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நீ மேக்சிமம் இப்ப இந்த சம் நம்ம எப்படி பண்ண போறோமோ அதே மாதிரி தான் எல்லா கொஸ்டின்ஸையும் டார்கெட் பண்ணணும். இப்ப நம்மளுக்கு என்ட்ரன்ஸ்ல ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட எய்ம் வந்து 30 out of 30 எல்லாம் இல்லை, எல்லாத்தையும் அட்டன் பண்ணணும்லாம் இல்லை. எது உனக்கு ஈஸி, எது உன்னால ஷார்ட்கட்ல பண்ண முடியும், எது ஆப்ஷன்ஸ்ல இருந்து அரைவ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸை செலக்ட் பண்ணணும். கண்டிப்பா இந்த 30 கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்கன்னா ஆப்ஷன்ஸ்ல இருந்து நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி அட்லீஸ்ட் மினிமம் 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். ரிமைனிங் மேபி ஆப்ஷன்ஸ் வந்து பண்ண முடியாம இருக்கும், இல்ல கொஞ்சம் டஃபா இருக்கலாம். டஃப்பான ப்ராப்ளம் 15ம் டஃபா இருக்காது, ஒரு 5 கொஸ்டின்ஸ் டஃபா இருக்கும். ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் வந்து பண்ண முடியாது, டைரக்டா தான் பண்ற மாதிரி. அப்ப நம்மளோட டார்கெட்டே இந்த 15 தான். ஆப்ஷன்ஸ்ல இருந்து பண்றது ஈஸி, பெருசா ஒன்றும் நாலேஜ் எல்லாம் வேணாம். இந்த சம் நான் எப்படி பண்றேன்னு பாரு. இது மாதிரிதான் நீ எல்லா சாப்டர்லயும் எல்லா ப்ராப்ளமையும் நீ சால்வ் பண்ணணும். ஸோ இந்த டெக்னிக் தான் நீ லேர்ன் பண்ணணும். இப்போ இந்த சம்க்கு நம்ம என்ன பண்றோம்னு பாரு, அதுதான் பெட்டர் வே. டைரக்டா பண்றதை விட ஆப்ஷன்ல இருந்து இதை அரைவ் பண்றது ஈஸி. ஏ கொடுத்துட்டு ஏ பார் என் கேட்கலாம். ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் n ஈக்குவல் டு 1 போட்டு பார்க்கிறேன். n ஈக்குவல் டு 1ன்னா ஏ தானே. n ஈக்குவல் டு 1ன்னா ஏவோட வேல்யூ தான் கேட்கணும். அப்போ ஆப்ஷன்ல போய் n1 போட்டு பாரு, எது ஏ வருதுன்னு பார்க்கலாம். ஆப்ஷன்ல போய் n1 போட்டா ஆப்ஷன் ஏ என்ன வரும்? n1 1 minus 1 0 2 power 0 1 1 into a n1 1 minus 1 0 0 into identity null a minus null a தான். ஆப்ஷன் ஏ வந்து ஏ வருது, ரிமைனிங் எல்லாமே ஏ தான் வரும். n1 போட்டீங்கன்னா b also a, n1 1 into a இது null, a minus null a. ஆப்ஷன் சி, இங்க மைனஸ் இருக்கு இங்க பிளஸ் இருக்கு, அதுவும் ஏ தான் வரும். இங்க மைனஸ் இருக்கு இங்க பிளஸ் இருக்கு, அப்போ டியும் ஏ தான் வரும். n1ல நம்மளால இதை ஐடென்டிஃபை பண்ண முடியல, ஏன்னா 4மே சாட்டிஸ்ஃபை பண்ணும். n ஈக்குவல் டு 1ன்னா 4 ஆப்ஷன்ஸும் ஏ வருதா, அப்ப n பிட்ரு 1 பிட்ரு, அடுத்த 2ன்னு கொடுத்துப்பாரு. n ஈக்குவல் டு 2ன்னா a ஸ்கொயருக்கு எது ஈக்குவல்னு பார்க்கணும். வாட் இஸ் a ஸ்கொயர்? அப்போ a ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க, அப்பதானே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். a ஸ்கொயர்னா a இன்டு a. 1011 1011 என்ன வரும்பா இது மல்டிப்ளை பண்ண? ஒன் 1021 வரும் a ஸ்கொயர். இப்போ ஆப்ஷன்ல போய் n2 போட்டு பாரு, எந்த ஆப்ஷன் a ஸ்கொயர் வருதோ, a ஸ்கொயர் 1021 அதை நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ நல்லா கவனிச்சுட்டே வா. n ஈக்குவல் டு 2 2 minus 1 1 2a n ஈக்குவல் டு 2 2 minus 1 1 1 into I 2a minus I வருது. ஆப்ஷன் பி 2a minus I ab equal c n equal to 2 2a plus I d also 2a plus I. இப்போ கொஞ்சம் டிஃபர் ஆகுது பாரு. இப்போ 2a minus I எவால்வேட் பண்ணி பாரு, அது a ஸ்கொயருக்கு ஈக்குவலான்னு செக் பண்ணலாம். 2a minus I நல்லா கவனி. 2a 2022 minus I 1001 இது என்ன வரும்? 2 minus 1 1 0 2 minus 0 2 2 minus 1 1 2021 a ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கா? ஸோ ஏக்கு சான்ஸ் இருக்கு. பட் பியும் அதே தானே, பி ஆல்சோ சேம்.
அப்ப ஏக்கும் சான்ஸ் இருக்கு, பிக்கும் சான்ஸ் இருக்கு. சிக்கு கண்டிப்பா சான்ஸ் இல்ல, டிக்கு சான்ஸ் இல்ல. ஏன்னா ஆட் பண்றோம். இதை ஆட் பண்றப்ப என்ன ஆயிரும்? 3 0 2 3. ஆப்ஷன் சி டி இது வரும். ஆப்ஷன் ஏ பி தான் ஏ ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ நம்ம ராங் ஆன்சர்ஸ் இது சி அண்ட் டியை விட்டுடலாம். சிடியை விட்டு ஆன்சர் வந்து ஏ இல்லாட்டி பி. இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? எது ஏவா பியான்? n = 3 போட்டுட்டாங்க. வெரி குட். வேற வழியே இல்லை, அதான் பண்ணியாகும். n = 3. n = 3னா a கியூப். a கியூப் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். இங்க a ஸ்கொயர் 1011, a 1011, a ஸ்கொயர் 1201. அங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. a கியூப் பண்ணி பாரு, கண்டிப்பா a கியூப் 1031 தான் வரும். அப்போ ஆப்ஷன் ஏ பில போயிட்டு n 3 போட்டு பாரு. ஆப்ஷன் ஏ n = 3. 2 ஸ்கொயர் 4, 4a - 2y. ஆப்ஷன் பி n = 3, 3a - 2y. அப்போ 4a - 2y 3a - 2y எது இதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பார்க்கணும். நான் ஃபர்ஸ்ட் 4a பண்றேன். 4011 - 2y. சாரிப்பா, இது வர சான்ஸே இல்லை. ஏன்னு பாரு, 4 - 2 என்ன? 2. ஆனா அங்க 1 தானே இருக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அப்போ ஏ சான்ஸ் இல்ல. அப்போ ரிமைன் இருக்கிறது பி தான் ஆன்சர். பி எவால்வேட் பண்ணி பாரு, அதான் வரும். 3a 3033 - 2y 2002 1031. a cube ஈக்குவலா ஆன்சர் ஆப்ஷன் பி. அப்ப இந்த சம் நம்ம எப்படி பண்ணணும்னு பாரு. இது மாதிரி தான்ப்பா எல்லா சம்மும் நீ ட்ரை பண்ணணும். இதை நல்லா இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, 15 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்ம் அட்டென்ட் பண்ணலாம். இதுக்கு பெருசா கான்செப்ட்லாம் தெரியணும்னு தேவையில்லை. ஆப்ஷன்ஸ்ல இருந்து தானே போறோம். என்ன கேட்கறானோ அங்க என்ன நம்ம பிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இங்க கொடுக்கல. ஏ பார் என் தானே கேட்கறான். n1 போட்டுட்டு எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்க்கலாம். பண்றப்போ 4மே பண்ணுது. அப்போ n1 விட்டு 2 போடுறேன். 2 பண்றப்போ 2 நெக்லைட் பண்ற மாதிரி இருக்கு. ஏ பி ஆன்சர். 3 போடுறப்போ என்ன ஆன்சர்னு வந்துடும். நீ ஸ்ட்ரைட்டாவே 3 போட்டாலும் ஐடென்டிஃபை பண்ணலாம். சில சம் 1k ஆன்சர் வரலாம், சில சம் 2க்கு வரும். ஸோ அதனாலதான் நான் 1 2ன்னு போறேன். புரியுதா பண்ண சம் அப்படின்னு? இந்த ஐடியா தான் நீ எல்லா சம்மும் அப்ளை பண்ண. ஆப்ஷன்ஸ்ல இருந்து ஆன்சர் பண்ணதான் நீ ட்ரை பண்ண. ஓகே, ஷுவரா ஒரு 15 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி போனோம்னா பெருசா ஒன்னும் நாலேஜ் எல்லாம் தேவையில்லை. சிம்பிளா கண்டிப்பா ஒரு 15 கொஸ்டின் சிம்பிளா இப்படிதான் கேட்பாங்க. ஆனா நீ இந்த ஒரு சம் பார்த்துட்டு எல்லாத்தையும் பண்ண முடியாது. இது மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணதான் இது ஈஸியாகும். நான் மேக்ஸிமம் எந்தெந்த சம்லாம் ஆப்ஷன்ல இருந்து பண்ண முடியுமோ அதெல்லாம் அப்படிதான் சால்வ் பண்ண போறேன். கவுன்ஸ்டேவா இது டைரக்டா பண்ணாலும் என்கிட்ட போகும். கொஸ்டின் நம்பர் 12 11 பாரு, ஆப்ஷன்ல இருந்து போலாம். A is a skew symmetric. நல்லா கவனி, இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். A is skew symmetric. A is skew symmetric and the matrix B equal to I minus A the whole inverse into I plus A. Then B is singular symmetric. Options என்ன இருக்குன்னு பாரு. Singular symmetric, skew symmetric, D orthogonal. டைரக்டா பண்ணோம்னா லென்த்தியா இருக்கும். இது ஆப்ஷன்ல இருந்து ஈஸியா அரைவ் பண்ணலாம். கொஞ்சம் கவனிப்பா. A is skew symmetric ன்னு கொடுத்திருக்கானா, அப்போ ஒரு செகண்ட் ஆர்டர் skew symmetric எடுத்துக்குவோம். A equal to skew symmetricனா diagonal entries 0. இங்க என்ன வருதோ அதோட ஆப்போசிட் சைன் இங்கே வரணும். ஸோ நான் அது 3 - 3. நான் ஒரு கம்ஃபர்டபுள் எப்பயுமே 1 ஸ்கிப் பண்ணிடுவேன். 1லாம் இருக்காது. ஏன்னா சில கேசஸ்க்கு 1 எடுத்தா ஆன்சர். ஸோ நான் அதர் தென் 1 2 கூட நான் எடுத்துக்கல, 3 எடுத்துக்கிறேன். ஏ ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் செகண்ட் ஆர்டர் எடுத்துக்கிறேன். ஏன்னா செகண்ட் ஆர்டர் தான் ஈஸி.
இப்ப பி எவாலுவேட் பண்ணி பார்க்கலாம். பி இதுல எது இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இப்ப பிக்கு என்ன சொல்லியிருக்கான்? I minus A the whole inverse. Identity of second order 1001 minus A. நீ assume பண்ணிருக்கிறது 03 minus 30 the whole inverse into I plus A 1001 plus A 03 minus 30. இப்ப இதை ஈஸியா எவாலுவேட் பண்ணிடணும். சப்ட்ராக்ட் பண்ணு ஃபர்ஸ்ட். 1 minus 0 1 0 minus 3 plus 3 1 inverse into 1 3 minus 3 1. இப்ப இதுக்கு இன்வர்ஸ் பண்ணணும். ஒரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? Inverse of a matrix is 1 by determinant into adjoint. இதோட determinant என்ன போகும்? 1 plus 9 10. 1 by determinant A into adjoint A. Adjoint second order க்கு easy. Diagonal elements interchange பண்ணணும். இதுக்கு sign change பண்ணணும். minus 3 plus 3 into 1 3 minus 3 plus 1. இப்ப இதை மல்டிப்ளை பண்ண 1 by 10 into 1 minus 9 minus 8 3 plus 3 6 minus 3 minus 3 minus 6 minus 9 plus 1 minus 8. இதுதான் B. இப்போ இது சிங்குலரா? B ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா given conditions. இப்போ மேட்ரிக்ஸ் B சிங்குலர்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. சிங்குலர் கிடையாது. ஏன்னா இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 64 plus 36 100. 100 by 10 100 by 10 10. இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 10. சிங்குலர் கிடையாது. ஆப்ஷன் A விட்டுறலாம். சிமெட்ரிக்கா? சிமெட்ரிக்னா இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். சோ ஈக்குவலா இல்ல, நாட் சிமெட்ரிக். இது ரெண்டும் ஈக்குவலா இருந்தா சிமெட்ரிக், ஈக்குவலா இல்ல நாட் சிமெட்ரிக். கியூ சிமெட்ரிக்னா டயகனல் என்ட்ரி 0வா இருக்கணும். கியூ சிமெட்ரிக்கும் கிடையாது. அப்போ ஒரே ஆப்ஷன் பேலன்ஸ் என்ன இருக்கு? ஆர்த்தோகனல் தான். இதோட டிரான்ஸ்போஸோட இதை மல்டிப்ளை பண்ணி பாரு, ஐடென்டிட்டி வரும். செக் பண்ணி பாரு. A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏக்கு முன்னாடி ஒரு 1 by 10 இருக்கு. A டிரான்ஸ்போஸ்லயே ஒரு 1 by 10 வரும். 1 by 10 into 1 by 10 1 by 100. A minus 8 6 minus 6 minus 8 into இது நீ வெரிஃபை எல்லாம் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் 3 இல்லைன்னா 4th தான் இருந்தாலும் நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். இதோட டிரான்ஸ்போஸ் minus 8 6 minus 6 minus 8 மல்டிப்ளை பண்ணி பாரு, ஐடென்டிட்டி தான். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 64 plus 36 100. First row second column 48 minus 48 0. Second row first column 48 minus 48 0. Second row second column 100. 1 by 100 multiply பண்ண ஐடென்டிட்டி. A டிரான்ஸ்போஸ் ஐடென்டிட்டியா? அப்போ ஆர்த்தோகனல். இப்ப பாரு, இதுக்கு நம்ம ஒர்க்லாம் பண்ணல. இதை டைரக்டா பண்ணிருப்பான். இதெல்லாம் டைரக்டா தான் ஒர்க் பண்ணிருப்பான் வேற சொல்யூஷன்ல பாத்துருந்தீங்கன்னா. ஆனா அப்படிலாம் பண்ணக்கூடாது. A கியூ சிமெட்ரிக்னா நீ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து எந்த மேட்ரிக்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுமோ அதை கிவன் ஏக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணிடு, அப்புறம் ஆன்சர் பண்ணணும். ஆர்த்தோகனல். இந்த 10 and 11 இந்த ஐடியா தான் மேக்சிமம் நீ யூஸ் பண்ணணும் எல்லா ப்ராப்ளம். ஓகேவா? Question number 12. If the matrix A equal to minus 1 3 by 2 minus 1 by 2 1 by 2, then I plus A plus
a square plus etc up to infinity. இதே பேட்டர்ன்ல ஒரு சம் பண்ணும். Question number 4. Fourth one, ஒரு சீரிஸோட சம். மேட்ரிக்ஸ் கொடுத்து ஒரு சீரிஸ் கேட்டான்னா a ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணிப்பாரு. மேபி நல் மேட்ரிக்ஸ் தான் வந்தா ஈஸி. இதுல a ஸ்கொயர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். a ஸ்கொயர் நல் வருமா? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணிப்பாரு. 1 1 minus 3/4. 1 minus 3/4 0 வராது. a ஸ்கொயர் இது நல் வராது. a கியூப் மேபி நல் வரலாம். நீ அது ஒர்க் பண்ணி பாரு. இந்த சம்க்கு நீ என்ன பண்ற, கிளாஸ் முடிஞ்ச உடனே a கியூப் பண்ணி பாரு நல் வருதா. a கியூப் நல் வந்துச்சுன்னா 1 plus a plus a ஸ்கொயர் மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா ரிமைனிங் எல்லாமே 0 ஆயிரும். சொல்றது புரியுதாப்பா? 1 plus a plus a ஸ்கொயர் எவாலுவேட் பண்ணலாம். a கியூப் நல்லா வந்தா இங்க வருமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இது எனக்கு இன்னொரு மெத்தட்ல எனக்கு பண்ணலாம்னு தோணுது. என்னன்னா, இது சம் ஆஃப் இன்ஃபைனைட் ஜிபி. ஒரு ரிசல்ட் ஜிபியில பார்த்திருப்போம் 11th ஸ்டாண்டர்ட்ல. a பிளஸ் ஏஆர் பிளஸ் ஏஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா அப் டு இன்ஃபினிட்டி. இதுதான் ஜிபியோட ஜெனரல் ஃபார்ம். சம் ஆஃப் இன்ஃபைனைட் ஜிபிக்கு என்ன ஃபார்ம்ல யாருக்காவது ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் a பிளஸ் ஏஆர் பிளஸ் ஏஆர் ஸ்கொயர் பிளஸ் அப் டு இன்ஃபைனைட். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்ப்பா. ஜிபி இன்ஃபைனைட் சம் ஃபார்முலா தெரியாம நம்ம 11th படிச்சிருக்கோம். நான் டீச் பண்ணிருக்கேன். ஞாபகம் இருக்கா இல்லையா? Clementina. என்ன sum of infinite GP? Sir, a into 1 minus r power n divided by 1 minus r. ஓகே. அது நீங்க சொல்றது மேபி இன்ஃபைனைட் AGP நினைக்கிறேன். நீங்க சொல்றது n டேர்ம்ஸோட சம். நீங்க சொல்றது n டேர்ம்ஸோட சம். இன்ஃபைனைட் GPக்கு நீ என்ன தெரியுமா ஃபார்முலா சொன்ன? a into 1 minus r power n by 1 minus r. இதுதானே சொன்னீங்க? ஜிபி சம்க்கு இதான் ஃபார்முலா. ஆனா இங்க இன்ஃபைனைட் டேர்ம்ஸ்ல n இன்ஃபினிட்டி r is less than 1. அப்ப அந்த கேஸ்க்கு இது 0 ஆயிடும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? a by 1 minus r. சம் ஆஃப் இன்ஃபைனைட் ஜிபிக்கு ஃபார்முலா a by 1 minus r. ஃபர்ஸ்ட் டேர்ம் by 1 minus காமன் ரேஷியோ. இது ஜிபி தானே? ஸோ இதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோ. 1 இல்ல இங்க i. ஏன்னா மேட்ரிக்ஸோட சம்ல அவன் 1 கொடுத்தாலும் நீ ஐன்னு எடுத்துக்க. a ஃபர்ஸ்ட் டேர்ம் a by 1 minus r. r வந்து காமன் ரேஷியோ. எதை மல்டிப்ளை பண்றோம்? a மல்டிப்ளை பண்றோம். 1 எடுக்க கூடாது, i தான் இருக்கும். a by 1 minus r. 1க்கு பதிலா i. இப்ப இந்த 1 minus a பவருக்கு கொண்டு போ. i into i minus a power minus 1. i minus a power minus 1 இன்வர்ஸ். i into i ஆல எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும். ஸோ i minus a the whole inverse நீ ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். i minus a the whole inverse. i minus a டைரக்டா எழுதுறேன். i minus a 1 0 1 minus of minus plus 1 1 plus 1 2 0 minus 3/2 0 minus of minus plus 1/2 1 minus 1/2 1 minus 1/2 1/2. இதுதான் i minus a. இதுக்கு இன்வர்ஸ் பண்ணணும். இதோட டிட்டர்மினன்ட் என்ன? 1 plus 3/4 1 plus 3/4 1 plus 3/4 7/4 1 by determinant into adjoint. 2/2 adjoint தான் இன்டர்சேஞ்ச் பண்ணிடு. 1/2 2 சைனை சேஞ்ச் பண்ண minus 1/2 plus 3/2 4/7 காமன் ஃபேக்டர் 2 எடுத்துடலாம். 1/2 காமன் அவுட் சைடு எடுத்துரு. 1 3 minus 1 1/2 டிவைட் பண்ண, ஏன்னா அங்க காமன் 2/1/2 4. ஸோ ஆன்சர் 2/7 into 1 3 minus 1 4. இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆப்ஷன்ல என்ன ஃபார்ம்ல இருக்கோ அது மாதிரி இருக்கும்.
So 12th one, answer option C. 13, 14, 15 ஒரே பேட்டர்ன் இம்பார்ட்டன்ட். JE பாயிண்ட் ஆஃப் வியூல 13, 14, 15 வந்து இம்பார்ட்டன்ட் டைப். மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்போம். இப்போ 13 பாரு. The value of lambda such that the system has no solution. 13. X minus 2y plus z equal to minus 4. 2x minus y plus 2z equal to 2. X plus y plus lambda z equal to 4. Given the system has no solution. No solution na condition enna adhaan theriyum. Given non-homogeneous system ஏன்னா கான்ஸ்டன்ட் இருக்கு பாரு. non-homogeneous systemக்கு no solutionக்கு நம்ம NCERT-லயே கண்டிஷன் பார்த்திருக்கோம். no solutionனா கண்டிஷன் என்னப்பா? determinant A equal to 0. Determinant A equal to 0. Very good. Many solutions-க்கும் determinant A 0 தான். no solution-க்கும் determinant A 0. So நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்ளை பண்ணி பார்க்கறேன். அது lambda ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். Determinant A equal to 0. So determinant of 1 minus 2 1, 2 minus 1 2, 1 1 lambda equal to 0. இதை எக்ஸ்பேண்ட் பண்ண lambda ஃபைண்ட் அவுட் பண்ணிடு. இதை கம்ப்ளீட் பண்ணிருந்தீ ஈஸி தான். டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணா lambdaல ஒரு ஈக்குவேஷன் வரும். lambda ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். Question number 14. 14 to 1. If the system of equations homogeneous system கொடுக்கலாம் 14 ல system of equations x minus ky minus z equal to 0, kx minus y minus z equal to 0, x plus y minus z equal to 0 has a non-zero solution. என்ன மீனிங் இதுக்கு? non-zero solutionனா என்ன மீனிங்? இது வந்து homogeneous. more non-zero na non-trivial solution. non-trivial solution na many solution da. many solution ko enna condition da? determinant A 0. Determinant A 0. So determinant of 1 minus k minus 1, k minus 1 minus 1, 1 1 minus 1 equal to 0. expand பண்ண k என்னன்னு ஆன்சர் பண்ணிடு. பண்ணிடலாம், சிம்பிள் தான். மேபி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நான் ஜீரோஸ் பண்ணிட்டு பண்றேன், பண்ணலாம். C1 C3 ஆட் பண்ண 0 0 ஆயிரும். எக்ஸ்பேண்ட் பண்றது ஈஸி. இல்ல டைரக்டா பண்ண ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோ. கொஸ்டின் நம்பர் 15 இதே பேட்டர்ன் தான். 15 பாரு, இதுவும் நீ தான் செய்ய போற. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x equal to cy plus bz, x minus cy minus bz equal to 0. எல்லாம் சேம் டைப் கொண்டு வந்துட்டேன். செகண்ட் y equal to az plus ca, so minus cx plus y minus az equal to 0. Third one z equal to bx plus ay, so minus bx minus ay plus z equal to 0. Three equations கொடுத்து where x comma y and z are not all zeros. என்ன மீனிங் இருக்கு? x y z are not all zeros. சொல்யூஷன் தான் x y z. சொல்யூஷன் not all zero. சொல்யூஷன் எல்லாமே 0 0 0 மட்டும் இல்லன்றான். Solutions are not all zeros na, it has some non-zero solutions also. It has some non-zero solutions also. Non-zero solutions na enna meaning? இப்பதானே பார்த்தோம். Non-zero solution na determinant value என்ன? 0. Determinant table 0 ஓட ஈக்குவேட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண ஆன்சர் பண்ணலாம். அவன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கானோ அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாரு. வரலன்னா சொல்லு, நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா கண்டிப்பா பண்ணிடலாம். இந்த 13 14 15 இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட்.
கொஸ்டின் நம்பர் 16 பண்றதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் தெரியணும், இம்பார்ட்டன்டான கான்செப்ட். நான் உனக்கு பெட் கட்டுறேன், நம்ம சப்போஸ் எதனா என்ட்ரன்ஸ் எழுதணும்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இப்ப பாக்குற கான்செப்ட்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். நீ எந்த என்ட்ரன்ஸ் பேப்பர்ஸ் வேணாலும் எடுத்து பாரு, இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் ஷுவரா இருக்கும். மேக்சிமம் 99% கேட்டிருக்கான். இம்பார்ட்டன்டான கான்செப்ட், நல்லா கவனி. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ஒரு ரிசல்ட், கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. நல்லா கவனிங்கப்பா, இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சோம்னா நம்ம கையில அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. யூனிட்டினா 1, கியூப் ரூட்னா பவர் 1/3. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா 1 power 1/3. இதோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். 1 power 1/3 யோட வேல்யூஸ் எத்தனை வேல்யூஸ் இருக்கும் சொல்லு பார்க்கலாம். 1 power 1/3க்கு எத்தனை வேல்யூஸ் இருக்கும்? நம்பர் ஆஃப் ரூட்ஸ் 1 தான் சார். கவனிய, பவர் இன்டீஜரா இருந்தா 1 தான். நல்லா கவனி. 1 power 3னா 1 தான். பவர் இன்டீஜரா இருந்தா 1 வேல்யூ தான் இருக்கும். ஆனா பவர் வந்து ஃபிராக்ஷன்ஸா இருக்குன்னு வச்சுக்கோ, இன்டீஜரா இல்லாம ஃபிராக்ஷன்ஸா இருக்குன்னா, இப்ப 1 power 1/2னா இதுக்கு 2 வேல்யூஸ் இருக்குன்னு இருக்கும். பவர் 1 power 1/2, இந்த டினாமினேட்டர் தான் டிசைட் பண்ணுவோம் நம்பர் ஆஃப் ரூட்ஸ். 1 power 3/4னா எத்தனை வேல்யூ? 1 power 3/4, டினாமினேட்டர் என்ன? 4 வேல்யூஸ் இருக்கும். இதுக்கு 4 வேல்யூஸ் இருக்கும். இப்ப 1 power 1/3னா 3 வேல்யூஸ் இருக்கும். அதுல 1 is one of the solution. 1 is one of the solution. That solution is real. 1 power anything 1 தான் நம்ம பார்த்திருப்போம், அது one of the solution தான். இப்ப பாரு, இதுக்கு ரிமைனிங் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸா இமேஜினரி நம்பர்ஸா இருக்கும். டோட்டலா 3, ஒன்னே ஒன்னு ரியல், ரிமைனிங் 2 imaginary. Remaining 2 imaginary. Imaginary roots always occur in conjugate pairs. Imaginary roots வந்து சிங்கிளாலாம் வராது, ஆட் நம்பர்ஸ்ல வராது, ஈவன் நம்பர்ஸ்ல தான் வரும், கான்ஜுகேட் பேர்ஸ்ல தான் வரும். இதுக்கு ஒரு ரியல் இருக்கு, 2 இமேஜினரி இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இதை ஒரு எக்ஸ் அசியூம் பண்ணிக்கிறேன், 2 சைடும் கியூப் பண்ண. x cube equal to 1, x cube minus 1 equal to 0. a cube minus b cube form. a cube minus b cube, a minus b into a square plus ab plus b square. நல்லா கவனிச்சுட்டே வாங்க, இம்பார்ட்டன்ட். x minus 1 equal to 0 or x square plus x plus 1 equal to 0. x minus 1 0 னா x equal to 1. இதுதான் அந்த ரியல் ரூட். நீ 1 ன்னு சொன்ன ஸ்டார்டிங்ல சர்வேஷ் 1 power 1/3 1, அதுதான் இது ரியல் ரூட். ரிமைனிங் ஒரு குவாட்ராட்டிக் இருக்கு பாரு, இதோட டிஸ்கிரிமினன்ட் வந்து நெகட்டிவ், நாட் ரியல். அப்ப நீ ஃபார்முலா யூஸ் பண்ண, குவாட்ராட்டிக் ஃபார்முலா a1 b1 c1 x square x constant. குவாட்ராட்டிக் ஃபார்முலா x equal to, ஞாபகம் இருக்கப்பா ஃபார்முலா என்னன்னு? -b plus or minus root of b square minus 4ac minus b plus or minus root of b square minus 4ac by 2a. நான் ஃபார்முலா இதுல டைரக்டா பண்ணிருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். So x equal to -1 plus or minus root of -3 by 2. Square root of -3 என்ன? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல பார்த்திருக்கோம். √3 x equal to -1 plus or minus I √3. ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வந்தா அவுட் சைட்ல ஐ போட்டுட்டு மைனஸ் விட்டோம், அவுட் சைட்ல ஐ போட்டு மைனஸ் விட்டு by 2. இப்ப பாரு, 2 ரூட்ஸ் வந்திருக்கா, பிளஸ் ஆர் மைனஸ் கான்ஜுகேட் தான், பிளஸ் ஐ மைனஸ் ஐ, அது 2 தான் காம்ப்ளெக்ஸ் ரூட். நல்லா கவனிச்சே வா. So roots are 1, -1 plus I √3 by 2, -1 minus I √3 by 2, டோட்டலா 3 ரூட். அதுல 1 வந்து ரியல் ரூட், ரிமைனிங் 2 வந்து இமேஜினரி. இதுதான் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியோட 3 வேல்யூஸ் இம்பார்ட்டன்ட், இதை தெரியணும். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா என்னன்னு சொல்ல தெரியும். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டிலாம் எது எது? 1 -1 plus I √3 by 2, -1 minus I √3 by 2. ஓகே பாப்பா, cube root of Yes, sir. unity. Okay, 1 second. Input.
எயிட். இங்க பிறகு டோர்னமெண்ட்ல ஜெயிக்க தான் முடியாது, கலந்துக்கவாச்சு செய்யலாம்னு பார்த்தீங்களா, கலந்துக்கவே முடியலடா. இங்க லைவ் ஓடிட்டு இருந்துச்சுடா, ஸ்கிரீன் மினிமைஸ் பண்ணி வச்சு டீம் கோட போட்டேன், வி பேட்ச் போட்டு டிஜிபின்னு போட்டு அவன் தான் இருந்தான். கிரேசி பண்ணி தயானந்த் முடிச்சுக்கலாம் இரு. ஒன்னு ரெண்டு டைப் பண்ணிட்டு ஓகே கவனிப்பா. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி இங்க 3 எழுதி இருக்கும். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி இங்க 3 எழுதி இருக்கோமா? இதுல ஃபர்ஸ்ட் ஒன் தான், செகண்ட் ஒன்ன நம்ம ஒமேகான்னு டினோட் பண்ணுவோம், தேர்ட் ஒன் ஒமேகா ஸ்கொயர். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். ஒமேகா வேல்யூ -1 + i√3/2, ஒமேகா ஸ்கொயர் -1 - i√3/2. இதோட கான்ஜுகேட் தான் இது, ஒமேகாவோட கான்ஜுகேட் தான் ஒமேகா ஸ்கொயர். ஓகே, இப்போ இங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாரு, 0 வரும். இந்த 3 வேல்யூஸையும் ஆட் பண்ணி பாரு. -1/2 -1/2 -1 +1 -1 கேன்சல் ஆயிடும், +i√3 -i√3 cancel ஆயிடும். So sum of the roots is 0. Cube root of unity, sum of the roots 0. 1 + omega + omega square 0. Omega power 3 = 1. Omega power 3 = 1. இந்த ரெண்டு ரிசல்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ நான் இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு இந்த ரெண்டு ரிசல்ட்டுக்காக தான். ஒமேகா கியூப் 1. இப்ப பாரு, ஒமேகா இன்டு ஒமேகா ஸ்கொயர் என்ன? ஒமேகா கியூப். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாரு, 1 தான் வரும். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதோட கான்ஜுகேட்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? வாட் இஸ் z பார்? ஆக்சுவலா இது அவந்திகா உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னேன், நீங்க டவுட் கேட்டீங்க டிட்டர்மினன்ட்ஸ்ல. z இன்டு z பார் ஒரு ப்ராடக்ட் ஆஃப் a complex number and its conjugate. a plus ib into a minus ib, always a square plus b square, real part square plus imaginary part square. அப்ப அது மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணி பாரு. 2 into 2 4, 1 square plus √3 square. What is 1 square plus √3 square? 4/4 1. ஒமேகா கியூப் 1. இதை ஞாபகம் வச்சுக்கோ. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி இம்பார்ட்டன்ட். ஒமேகா வேல்யூவும் தெரியும், ஒமேகா அண்ட் ஒமேகா ஸ்கொயர். ஒமேகா -1 + i√3/2, ஒமேகா ஸ்கொயர் -1 - i√3/2. ஓகே, இதே மாதிரி கவனிப்பா. ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி, இது ஈஸி. ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டினா x = 1 power 1/4, x power 4 - 1 = 0, x square the whole square -1 square. ஸோ இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? x² + 1 into x² - 1 = 0, a plus b into a minus b. இதெல்லாம் லோயர் கிளாஸ்ல பார்த்துருப்ப, 9th ஸ்டாண்டர்ட்ல பண்றதுதான். x² - 1 0னா x = +or -1, x² + 1 0னா x² = x = -1, x + +or -1, x + +or -i. x² + 1 0 ஓட ஈக்குவேட் பண்ணினா x² - 1, x = +or -√1, x = +or -i. செகண்ட் ஃபேக்டர் x² - 1 0னா x = +or -1. டோட்டலா 4 வேல்யூஸ் இருக்கு பாரு. x = 1 i -1 - i. இதுதான் ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி இங்க எழுதி இருக்குது. அதோட நோட்டேஷன் இங்க 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூப். இங்கேயும் ஒமேகா தான் சொல்லுவோம், ஆனா ஒமேகாக்கு வேற வேல்யூ. ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டில ஒமேகா வந்து i. ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டில ஒமேகா வேல்யூ i. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டில ஒமேகா வேல்யூ -1 + i√3/2. பட் சம் ஆஃப் த ரூட்ஸ் 0. இங்கேயும் அதே ப்ராப்பர்ட்டி தான். 1 + omega + omega square + omega cube = 0. omega power 4 = 1. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாரு, 0 வரும். ஒமேகா i power 4 என்ன? i² - 1 னா i power 4 என்ன? 1 sir. 1.
ஸோ இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி, ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி. ஓகேவா? நான் ஜெனரல் கேஸ்க்கும் ரிசல்ட் தரேன். nth ரூட் ஆஃப் யூனிட்டி. nth ரூட் ஆஃப் யூனிட்டி நம்ம இதெல்லாம் 11th டீடைலா பார்த்தோம். அவ்வளோ டீடைலா பார்த்தோம். nth ரூட் ஆஃப் யூனிட்டினா x equal to 1 power 1 by n. ரூட்ஸ் வந்து டோட்டலா n ரூட்ஸ். They are 1 omega, omega square, omega cube, etc. up to omega power n minus 1. nth root of unity லையும் 1 plus omega square plus etc. up to omega power n minus 1 0. Sum of the root 0. Omega power n 1. இப்ப இங்க ஒமேகா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டில ஒமேகா -1 plus I root 3 by 2. ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டில ஒமேகா I. ஜெனரல் கேஸ்க்கு இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஒமேகா cos 2 pi by n plus I sin 2 pi by n. n 3ன்னு போட்டேன்னா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டில வரும். செக் பண்ணி பார்ப்போம். n equal to 3னா என்ன ஆகும் பாரு. ஒமேகா equal to cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3. cos 2 pi by 3 வேல்யூ என்ன? 2 pi by 3 னா 120. cos 120 ஓட வேல்யூ என்ன? √3/2. cos 120 second quadrant. Second quadrantல cos negative. Sir, -1/2. -1/2. இதே sin 120 √3/2 plus I into √3/2. இதுதானே ஒமேகான்னு பார்த்தோம். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி எல்சிஎம் -1 plus I √3/2. n 4 போட்டு பாரு. ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி. ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டில ஒமேகா என்ன? இப்பதான் பார்த்தோம். ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டில ஒமேகா I. n 4 போட்டு பாரு. I வருதானே. ஒமேகா equal to cos 2 pi by 4 plus I sin 2 pi by 4. 2 pi by 4 na pi by 2. Cos 90 is 0. Sin 90 1. 1 into I. So I. அந்த வேல்யூஸ் எல்லாம் வருதா? அப்போ n fifth root of unity கேட்டாலும் நீ பண்ணலாம். 2 pi by 5 plus I sin 2 pi by 5. 6th root of unity, 7th root of unity எது கேட்டாலும் நீ பண்ணலாம். இந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இம்பார்ட்டன்டான ரிசல்ட். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி இம்பார்ட்டன்ட். அதுலதான் மேக்சிமம் கேட்டிருக்கான். நான் உங்களுக்கு ஜெனரல் கேஸும் சொல்லியிருக்கேன். ஃபோர்த் ரூட், nth ரூட். ஓகே, இப்ப பாரு அந்த சம், சூப்பரான சம். கொஸ்டின் நம்பர் 16 பாரு. The matrix A equal to -1 plus I √3/2, 2I. -1 minus I √3/2I. 1 plus I √3/2I. 1 minus I √3/2I. ஒரு மேட்ரிக்ஸ் காம்ப்ளெக்ஸ் எலமெண்ட்ஸா கொடுத்திருக்கோம். f of x is equal to x square plus 2. Then the value of f of a. சிம்பிளான கொஸ்டின் தான், பட் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும். f of a என்னன்னு கேட்கலாம். f of a என்ன? a square plus what? a square plus என்ன பவர்? a square plus 2i. பாலினாமியல் ஈக்குவேஷன் வரப்போ x square plus 2 தான். இதே மேட்ரிக்ஸ் வரப்போ 2ன்னு சொல்லக்கூடாது, 2i. ஓகே, இப்ப a square plus 2i தான் ஆன்சர். a square பண்ணணும். நான் இதை இப்படியே எடுத்துக்கிட்டு பண்ணா ரொம்ப ஹார்டா போயிடும். காம்ப்ளெக்ஸ் இதுல ப்ராடக்ட் எல்லாம் ஹெவியா இருக்கும், ஐடென்டிஃபை பண்றது கஷ்டம். இப்ப நான் எப்படி கன்வெர்ட் பண்றேன்னு பாரு. இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்க்கலாம். -1 plus I √3/2i. இப்பதான் பார்த்தோம். -1 plus I √3/2 என்ன? -1 plus I √3/2 ஓட வேல்யூ என்னப்பா? -1 plus I √3/2. இப்பதான் பார்த்தோம் சார் ஒமேகா. ஒமேகா
-1 plus I root 3 by 2 omega. So A equal to omega by I, இது omega square. இதோட நெகட்டிவ் தான் இது. அப்ப இது மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். இதோட நெகட்டிவ் தான் இது. மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பை ஐ. இதோட நெகட்டிவ் தான் இங்க இருக்கு பாரு. அப்ப 1 minus I root 3 by 2ன்றது மைனஸ் ஒமேகா. எல்லாத்துலயும் காமனா என்ன எடுத்துடலாம்? ஒமேகா பை ஐ காமன் எடுத்துடலாம். 1 ஒமேகா பை ஐ எடுத்துட்டா ஒமேகா omega I common factor outside balance. இப்ப a square find out பண்ணலாம். a square equal to a into a, but a க்கு ஒரு factor product இருக்கு omega by i. omega by i into omega by i, omega square by i square value -1 into 1 omega minus omega 1, 1 omega minus omega 1. இதை multiply பண்ணுவாரு. minus omega square. First row, first column, 1 minus omega square. First row, second column, 2 omega. Second row, first column, minus 2 omega. Second row, second column, 1 minus omega square. 1 minus omega square. இதுதான் a square. a square find out பண்ணிட்டேன். இப்போ இதோட ஒரு 2y ஆட் பண்ணு. அதுக்கு முன்னாடி இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மல்டிப்ளை மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா பவர் 4 மைனஸ் 2 ஒமேகா கியூப் பிளஸ் 2 ஒமேகா கியூப் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா பவர் 4. அழகாக ஒமேகா பவர் 4 ஓட வேல்யூ omega power 4, omega cube 1 na omega power 4 Yes, sir. 1 omega cube 1 na omega power 4 1 omega power 4 எப்படி இருக்கும்? omega cube into omega. Sir, I then. 1 into omega omega. So omega power 4 into omega minus omega square plus omega. Omega cube 1. Omega cube minus omega square plus omega. இதுதான் a square. இப்போ 2y ஆட் பண்ணிருக்கோம். a square plus 2y equal to 2y na 2002 minus omega square plus omega plus 2 0. Sorry. 2 0 minus 0 minus omega square plus omega plus a square ஏதோ ஒரு mistake இதுலதான் mistake பண்ணிருக்கோம். diagonal not diagonal 0 வந்தா Sir, bottom row la -1 வரும் sir. product a square கரெக்ட்டா Sir, இல்ல sir, A லே வந்து bottom row அது -1 sir. a square இங்க ஒரு mistake பண்ணிருக்கோம். minus omega by i தான் போணும். சின்ன mistake பண்ணிருக்கோம். One second. minus 1 minus 1. First row, first column. 1 minus omega square. First row, second column. Omega minus omega square.
minus omega plus omega c. Okay. இதுதான் ஃபைனல் ரிசல்ட். இந்த காமன் என்ன இருக்கு எல்லாரும் ரிமைன் டு ஜீரோஸ் அப்ப காமன் minus omega square plus omega plus 2 remaining 1 0 0 1. இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணலாம். நம்ம கியூப் ரூட் ஆஃப் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். 1 plus omega square 1 plus omega square 0. So minus omega square 1 plus omega equal to minus omega square 1 plus omega minus omega square 1 plus omega plus 2 omega plus 3 into 1 0 0 1. Omega value substitute omega value minus 1 plus I 3 by 2. 2 omega 2 cancel minus 1 plus I 3 minus 1 plus I 3 plus 3. So 2 plus I 3 into identity of second order. Okay. Actually, I mistake minus 1 common multiply the common factor 1 plus omega square 0 minus omega square 1 plus omega minus omega square 1 plus omega 2 omega plus 3 2 omega value minus 1 plus I 3 minus 1 plus I 3 plus 3 2 plus I 3 option in there. So cube root of MD results in 17. Cos theta sin square board level 17 cos square sin the product is zero matrix. Then theta and phi equal to theta and phi equal to theta minus phi of value. The product is zero matrix. Ordinary multiply the first term cos square theta cos square phi. Second plus cos theta sin theta cos phi sin. இதே மாதிரி இதெல்லாம் multiply the factor is common cos theta cos phi cos theta cos phi remain cos theta cos phi plus sin theta sin. இதே மாதிரி இதுக்கு ஒரு ஃபார்முலா தேவை cos A cos B plus sin A sin theta cos of a cos A minus cos b. B plus sin A sin theta cos of A minus cos theta cos phi cos of theta minus phi. இதே மாதிரி ரிமைனிங் எல்லா டேர்ம்ஸ் ரிமைனிங் 3 டேர்ம்ஸ் இந்த
இந்த ஃபேக்டர் cos of theta minus phi அதே மாதிரி மல்டிப்ளை ரிமைன் 4 terms में cos of theta minus phi theta phi तो given the product is 0 இப்போ இந்த எலிமெண்ட் 0 ஆகும் theta minus phi क्वेश्चन theta minus phi को कोई नोट है அப்ப cos theta 0 ஆனதால எல்லாமே 0 ஆகும் cos theta 0 அப்ப theta என்ன cos theta equals 0 cos theta equals 0 cos theta equals 0 được odd angle is odd multiple of pi by 2 theta minus pi is odd multiple of pi by 2 0 odd multiple of pi cos theta 0 product factorize பண்றேன் theta minus pi different by odd multiple for the 0 the product is 0 matrix but theta minus pi is odd multiple of pi by 2 okay 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 bye hello சரி one second கவனிப்போம் product 0 matrix then theta minus pi differ by the first ordinary multiply பண்ணிட்டு first term மட்டும் நான் ப்ராடக்ட்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபேக்டரைஸ் பண்ணு ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் ஃபேக்டரைஸ் பண்ணிருக்கேன் தீட்டா மைனஸ் பை டிஃபர் பை தீட்டா மைனஸ் பை இது 0 மேட்ரிக்ஸா இருக்கும்னா இந்த எலிமெண்ட் 0 ஆகும் இந்த எலிமெண்ட் 0 ஆகும்னா இந்த பிளேஸ் 0 0 இன்டு எனிதிங் 0 இல்ல அப்ப தீட்டா மைனஸ் பை ஆட் மல்டிபிள் ஆஃப் பை பை நான் போர்ட்லயே ஒரு வாட்டி ஒர்க் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன்ப்பா உங்களுக்கு டெஸ்ட்ல கேட்டிருந்தேன் ஒரு டெஸ்ட்ல ஓகே இது ஆர்டினரி சம் தான் மல்டிப்ளை பண்ணா one more sir. Question number 18 பாரு இத நீயே பண்ணலாம் 18 லாம் சிம்பிள் பா டெஃபினிஷன் தெரிஞ்சா நீ பண்ணிடு 18 நான் ஸ்டார்ட் பண்றேன் நீ பண்ணிடு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க is what type of matrix item போட்டிருந்தா nil போட்டிருந்தா இன்வெர்ட்டியா ஆர்த்தோகனல் எல்லாத்துக்கும் டெஃபினிஷன் தெரியும் a square equal to a item போட்டிருக்கா a power something maybe a square or anything 0 இது ஆப்ஷன் 2 இன்வெர்ட்டினா a square equal to i ஆர்த்தோகனல்னா a transpose equal to y இதுல எது சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு பாருங்க சோ ஃபர்ஸ்ட் a square பண்ணு there are 3 options ல a square டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு so 18 நீ ட்ரை பண்ணி பார்த்து சொல்றேன் क्वेश्चन நம்பர் 19 20 ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம் क्वेश्चन நம்பர் 19 a ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க நல்லா கவனிங்க a வந்து cos x sin x
0 minus sin x cos x 0 0 0 1. Then A inverse. Given the matrix is f of x. A inverse என்னன்னு கேட்கலாம். இந்த மேட்ரிக்ஸ் முன்னாடி யாராவது பார்த்துருக்கீங்க? சார் இது டிட்டர்மினன்ட் டைப்பா பாத்து. மேட்ரிக்ஸ்ல நம்ம செகண்ட் எக்ஸசைஸ்ல இது ஒரு ப்ராப்ளமா ஒர்க் பண்ணிருக்கோம். இந்த மேட்ரிக்ஸ் இதோட இன்வர்ஸ் நீ ஃபைண்ட் அவுட் பண்ணி இதோட டிட்டர்மினன்ட் அட்ஜாயின்ட்னா பண்ணி நம்ம சம் ஒர்க் பண்ணிருக்கோம். ரெஃபர் பண்ணிக்கோ. A இன்வர்ஸ் என்ன பண்றோம்? f of minus x ஆகும். x எல்லாம் minus x னு ரீப்ளேஸ் பண்ணு. cos of minus x cos x, sin of minus x minus sin x 0, sin of minus x minus sin x minus of minus plus sin x cos x 0 0 0. நீ இதுக்கு இன்வர்ஸ் நீ டைரக்டா பண்ணிக்கலாம். இது ஒரு ரிசல்ட். ஞாபகம் இந்த டைப் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் எல்லாத்துக்குமே இன்வர்ஸ் வேணும்னா எக்ஸ் எல்லாம் மைனஸ் எக்ஸ்எல் மாத்தலாம். இந்த பேட்டர்ன்ல இருக்கு. ஸோ 19th ஒன்க்கு ஏ இன்வர்ஸ் வந்து எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ், எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ். ஓகே, 20யோட ஸ்டாப் பண்ணிப்போம். கொஸ்டின் நம்பர் 20 சிம்பிளான கொஸ்டின். Let A, B, C be positive real numbers. The following system of equations in X, Y, Z. First one, x square by A square plus y square by B square minus Z square by C square equal to 1. Second, இதே மாதிரி minus y square. X square by A square minus y square by B square plus Z square by C square equal to 1. Third one, minus x square. நல்லா கம்மி, சிம்பிள் தான். ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ். இது என்ன டைப்னு கேட்கலாம். நோ சொல்யூஷனா, யூனிக்கா, மெனியா, இன்ஃபைனைட்லி மெனியா, ஃபைனைட்லி மெனியான்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க பாரு, எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் எல்லாத்துலயுமே அந்த டேர்ம் தானே இருக்கு. ஸோ நான் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஒரு கேபிட்டல் எக்ஸ், ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் கேபிட்டல் ஒய், இசட் ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் கேபிட்டல் இசட், இப்படி எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. எப்படி சேஞ்ச் ஆயிடும் பாரு. given system x plus y minus z equal to 1, x minus y plus z equal to 1, minus x plus y plus z equal to 1. இது என்ன டைப்னு கேட்கலாம். டிட்டர்மினன்ட் a பண்ணி பாரு. டிட்டர்மினன்ட் a 1 1 minus 1 1 minus 1 1 minus 1 1 1. இதோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 தான். அப்ப என்னன்னு சொல்லிருக்கோம். இந்த மாதிரி சப்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுத்தா ஆர்டினரியா லீனியரா கன்வெர்ட் ஆயிடும். எல்லாத்துலயுமே அதே டேர்ம்ஸ் தானே இருக்கு. டிட்டர்மினன்ட் a நாட் ஈக்குவல் டு 0 னா என்ன? சரி, யூனிக். யூனிக் சொல்யூஷன். பட் இதுல அடிஷனலா நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இதோட யூனிக் சொல்யூஷன்னா ஒரே ஒரு செட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்ல முடியுமா? சால்வ் பண்ணி அதை ஆன்சர் பண்ண முடியுமானா பண்ணிடலாம். இப்ப பாரு, unique solution x square by a square plus y square by b square minus z square by c square 1 or இங்க பாரு x plus y plus minus z 1. ஃபைனல் ரிசல்ட் கான்ஸ்டன்டா இருக்கு, இண்டிபெண்டன்ட் ஆஃப் abc 1 தானே வருது. அப்ப abc எல்லாம் கேன்சல் ஆகும். அப்ப x க்கு என்ன கொடுத்தா அந்த a ஸ்கொயர் கேன்சல் ஆகும். a was x equal to a, அவ்வளவுதான். x a y b இதெல்லாம் பார்த்தோம்னா சொல்யூஷன் சொல்ல தெரியும். x a y b z c செக் பண்ணி பாரு. x a y b z c சாட்டிஸ்ஃபை பண்ணும். a square by a square b square by b square minus c square by c square 1 plus 1 minus 1 or x1 y1 z1 பார் 1 1 1 போட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணும். கேபிட்டல் x ஒண்ணுனா x square equal to a square பாசிட்டிவ் தானே சொல்லிருப்பாங்க. x square a square னா x equal to plus or minus a, ஆனா பாசிட்டிவ்னா plus a ன்னு. சோ இது சொல்யூஷனே சொல்லிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்தோம்னாலே ஆன்சர் பண்ணிடலாம். சொல்யூஷன்ஸ் ஆர் abc. ஓகே, இப்போ நீ ரிமைனிங் என்ன பண்றேன்னா இதோட சொல்யூஷன்ஸ் இப்போ நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன், ப்ரிப்பேர் பண்ணேன்.
ரிமைனிங்ல உன்னால எவ்வளவு பண்ண முடியும் அப்படின்னு நீ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரிமைனிங் இருக்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம டிட்டர்மினன்ஸோட ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். ஓகேவா? நீங்க இதை கோ த்ரூ பண்ணுங்க. ரிமைனிங்ல அட்லீஸ்ட் இப்போ டோட்டலா இதுல 50 சம்ஸ் இருக்கு, நான் 20 பண்ணியிருக்கேன். ரிமைனிங் 30ல ஒன்னால அட்லீஸ்ட் பாதி பண்ண முடியுதான்னு பாரு. உன்னால ஒரு 15 ஆன்சர் பண்ண முடியுதுன்னா நீ கம்ஃபர்டபுள் சவுண்ட் இருக்கேன்னு 15. பிலோ 10 பண்றேன்னா நீ இன்னும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ரிமைனிங் 30 நீ ட்ரை பண்ண. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை சால்வ் பண்ணா அதை முடிச்சுட்டு டிட்டர்மினன்ஸ் போலாம்ப்பா. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி முடிச்சுக்கலாம். Sir, T or not transpose, sir? T na transpose. Yes.